ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஹீரோ லாஸ்ட் 2 வருஷம் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறாரு. தென் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி ட்ராவல் பண்ணலான்னு ட்ரெயின் ஏற போகிறாரு. பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து லவ் ஃபெயிலியரால் ஒரு டிப்ரெஸில் உட்காந்துருக்கான். ஹீரோ அவரோட மூடை மாற்றிட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது வாங்க என் கூட சேர்ந்து பெங்களூர் போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் போகிற வழியில் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு காஃபி ஷாப்பில் சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வராங்க. பார்த்தோன்னே அப்பயே சைட் அடிச்சிட்டு இருக்காரு. தென் ஹீரோயின்கிட்ட போய் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அப்பயே ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. நம்ம எனக்கு இது லவ்வில் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த பொண்ணுலாம் ரொம்ப ரஃப் அண்ட் டைப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் அம்மா வந்து எந்த பொண்ணுனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி நம்ம இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட போய் காமிச்சா அவங்க அம்மா வந்து ஃபோட்டோ பார்த்தோன்னே இந்த பொண்ணு வேணான்னு அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீ இந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட வேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.